டிஜி ஓவன் எதுவுமே இல்லையா? கடையில வாங்குற மாதிரி பீஸா செய்யறதுக்கு வீட்டுல இருக்க பேனே போதும். அதுக்கு வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெதப்பான தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பண்ண எல்லாருக்கும் பிசைஞ்சிட்டு 1 hour வந்து ரைஸ் பண்றதுக்கு வந்து விட்டுறலாம். பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு கடையில வாங்குறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹோம்மேடா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். பாத்தீங்கன்னா 1 hour கழிச்சு நல்லா வந்துட்டு ரைஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நல்லா நீட் பண்ணி ஹாஃப் போர்ஷனா வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பேன்ல வந்து ஆயில் தடவி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டு விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பீஸா சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மேல வந்துட்டு நான் ஃப்ரெஷ் ஹெர்பை வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சீஸ் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜ்ஜிஸோ இல்ல சிக்கனோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேல வந்து ஆரிகானோவும் சில்லி பிளேக்ஸும் ஆட் பண்ணி சிம்ல வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பீஸா வந்து ரெடி. இது வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி